வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேங்க்லியான் சிஸ்ட். இந்த கேங்க்லியான் சிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு. ஸோ இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த கேங்க்லியான் சிஸ்ட் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா வந்து இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல தான் நமக்கு வரும். இந்த இடத்துல வரும், இல்லைன்னா இந்த பின் பக்கத்துல வந்து நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இது எங்கனாலும் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப ரேரா வந்து இந்த பாம்ல கூட நமக்கு வரும். அதே மாதிரி ஃபிங்கர்ஸ்ல வந்து வரும். ரொம்ப ரேரான கேஸ்ல நமக்கு கால்ல கூட நமக்கு வந்து சில பேருக்கு வந்து உங்களுக்கு வரும். இந்த பாதத்துக்கு மேல இல்லைன்னா சைட்ஸ்ல இந்த மாதிரி ரொம்ப ரேரா இந்த இடத்துல கூட நமக்கு வந்து இந்த கேங்க்லியான் சிஸ்ட் வந்து வரும். முக்கியமான ரீசன் வந்து ஏதாவது ஒண்ணு அடிபட்டுருச்சு இந்த இடத்துல. ஜாயிண்ட்ல இருந்து நமக்கு சைனோவியல் ஃப்ளூயிட்னு நமக்கு எப்பவுமே இருக்கும். அந்த ஃபிரிக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப வந்து அந்த சொரசொரப்பா ரெண்டு போனும் வந்து டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஃபிரிக்ஷனை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அது பேர் தான் சைனோவியல் ஃப்ளூயிட். இந்த இடத்துல வந்து நமக்கு இன்ஜுரி ஆறனால இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. இதுக்கு பேர் தான் வந்து கேங்க்லியான் சிஸ்ட். இது வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து முடக்குவாதம். முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்க, அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் காமிப்பாங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து லைட்டா வந்து இந்த எழும்புன மாதிரி இருக்கு, இங்க வந்து எனக்கு எப்பயாவது வந்து ரொம்ப ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ரொம்ப இருக்கும் போது இங்கேயும் எனக்கு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கவுட் வந்து இருந்தது, நமக்கு வந்து உடம்புல வந்து பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலும், இதே மாதிரி கால்லயும் நமக்கு வந்து கையில இந்த இடத்துல வந்து இந்த மணிக்கட்டுலயும் நமக்கு வந்து இந்த மாதிரி வீக்கம் வந்து வரும். ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கு இந்த ஜாயிண்ட்லனாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இது யாருக்கு முக்கியமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் நிறைய வருது. ஜென்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஏஜ் பார்த்தோம்னா ஒரு 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள வந்து இது வந்து வருது. ரொம்ப பேர் வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, சர்ஜரியும் பண்ண மாட்டாங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டாங்க. ஆனா அப்பப்போ வந்து அவங்க பிளட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது, இந்த ஜாயிண்ட்ஸ்ல பெயின் வரும்போது மட்டும் இந்த கேங்க்லியான் சிஸ்ட்லயும் அவங்களுக்கு வந்து பெயின் வரும். உங்களுக்கு இதோட சைஸ் பார்த்தோம்னா ஒரு 2 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு மேக்ஸிமம் 5 சென்டிமீட்டர் கூட இருக்கும். ஆவரேஜா வந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சைஸ்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கேன்சர் சிஸ்டா, கேன்சர்னா கட்டி மாதிரியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதுக்குள்ள வந்து அந்த சிஸ்ட் அப்படின்றனால இதுக்குள்ள வந்து நீர் மாதிரி தான் இருக்கும், உள்ள ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அவங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகி இதுல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இது வந்து கொஞ்சம் பெருசும் ஆகாது, சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாவும் ஆகாது, ஒரே சைஸ்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்க மாதிரியும் நிறைய பேருக்கு இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஒரு 6 months ஒன்ஸ் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது வந்து இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால பெருசா இருக்கனால கீழே வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மசிலோட டெண்டோன் போகுது, அது வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால சில பேருக்கு வந்து பெயின் வந்து பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி இந்த சிஸ்ட் கீழே வந்து நமக்கு வந்து நரம்பு போகுது, அந்த நரம்பு வந்து அழுத்தம் இருக்கு அப்படின்னா அந்த நரம்பு அந்த பிஞ்ச்டு நர்வ்னால நமக்கு அந்த நரம்பு வலி வந்து நமக்கு வந்து எய்தர் வந்து ஃபுல் கை கீழே உள்ள கையில மேல வந்து தோள்பட்ட வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வலி. அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது வந்து குத்துற மாதிரி ஒரு வலியோ, ஒரு மதமதப்போ வலியோ, ஒரு ஸ்டிஃப்னஸோ, இந்த மாதிரி என்ன தொந்தரவுனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹோமியோபதியில நம்ம வந்து இது எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து கரைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் வந்து நிறைய இருக்கு ஹோமியோபதியில. ஸோ எந்த மாதிரி தொந்தரவுனால இவங்களுக்கு வந்து சிஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். எதிர் வந்து முடக்குவாதத்தினால வந்த சிஸ்டா, இது அதோட காம்ப்ளிகேஷன்ஸா, பிளட் டெஸ்ட் பார்த்து அந்த மாதிரி பார்ப்போம். கவுட் எதுவும் இவங்களுக்கு இருக்கா, இல்லாட்டி இன்ஜுரி ஆயிட்டு அவங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்ல மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கா, இல்லாட்டி வேற எந்த ஜாயிண்ட்லயுமே இந்த மாதிரி கேங்க்லியான் சிஸ்டோ இல்லாட்டி பிளட்லயோ ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா, எந்த ரீசன்னால இவங்களுக்கு இந்த சிஸ்ட் வந்து இந்த கேங்க்லியான் சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்ற ரீசனை பார்த்துட்டு நம்ம நேச்சுரலா மெடிசன்ஸ் கொடுக்கறனால இந்த கேங்க்லியான் சிஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வந்து உங்களுக்கு கரையுது. ஸோ ஈஸியாவும் வந்து உங்களுக்கு பிளட்ல வந்து இப்ப சப்போஸ் வந்து கவுட் ப்ராப்ளம் இருந்தது, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது, இல்ல வந்து உங்களுக்கு முடக்குவாதம் ப்ராப்ளம் இருந்தா அதோட தொந்தரவுமே படிப்படியா அந்த வலி ஸ்டிஃப்னஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கும் இதுல ஹோமியோபதியில ரொம்ப நல்லா மருந்து இருக்கு. முக்கியமா ஹோமியோபதியில வந்து எந்த மாதிரி மருந்து வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரூட்டா, ஆர்னிகா, ரெஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய மருந்து வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து நான் சொன்னது வந்து கொஞ்சம் மருந்து தான், நிறைய மருந்து இருக்கு. இந்த கேங்க்லியான் சிஸ்டுக்கு நேச்சுரலாவே டிசால்வ் பண்ண முடியும். நம்ம வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும், இல்லாட்டி வந்து அதை வந்து ஆஸ்பிரேட் பண்ணி நீடில் யூஸ் பண்ணி ஆஸ்பிரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும்ன்றான் தேவையே கிடையாது. மெடிசன்ஸ், நேச்சுரல் மெடிசன்ஸ் மூலியமா சாப்பிட்டு இதை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இன்னும் வந்து இது வந்து திருப்பி வராமையோ இல்லாட்டி வேற ரிலேட்டட் போன் ப்ராப்ளமோ, எந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் நமக்கு போன்லயோ மசில்ஸ்லயோ டெண்டான்ஸ்லயோ லிகமெண்ட்ஸ்லயோ ப்ராப்ளம் வராமையோ நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.